கேரள மாவட்டம் மலப்புரம் மாவட்டத்தில் RSS இருசக்கர வாகன பேரணியின் போது காத்திருந்த DYFI அமைப்பினர் RSS அமைப்பை சேர்ந்தவர்களை விரட்டி தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இரு அமைப்புகளுக்கும் மோதல் ஏற்பட்டதால் பதற்றம் உருவாகியுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் இசைக்கிராஜன். கூடுதல் விவரங்களை அவரிடமிருந்து கேட்டு பெறலாம். இசைக்கிராஜன், இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் எப்படி மோதல் ஏற்பட்டது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களுக்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து கேரள மாநிலம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் அனைத்து கட்சிகள் சார்பில் நடந்து வருகின்றன. இந்நிலையில் நேற்று காலை காசர்கோடு மற்றும் பகுதியை சார்ந்த கோழிக்கோட்டை சார்ந்த 2 பெண்கள் அதிகாலையில் சபரிமலைக்கு போய் தரிசனம் செய்து வந்ததை தொடர்ந்து கேரள மாநிலத்தில் இந்த தகவல் காட்டு தீயாக பரவியது. இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தில் நேற்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் பலத்த எதிர்ப்பும் பலத்த போராட்டங்களும் கல்வீச்சு சம்பவங்களும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த சம்பவங்களை தொடர்ந்து இன்று அந்த மாநிலத்தில் முழு அடைப்புக்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட இந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன. இந்த அழைப்பை தொடர்ந்து கேரள மாநிலத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு நடைபெறாமல் தடுக்கும் முயற்சிகள் ஏற்பட்டன. ஆனால் இதையெல்லாம் மீறி கேரள மாநிலத்தில் பலத்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்களில் கேரள மாநிலத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று மலப்புரம் மாவட்டம் எடப்பாள் சந்திப்பு வழியாக RSS அமைப்பை சார்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக பினராயி விஜயன் அரசை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு காத்திருந்த DYFI அமைப்பை சார்ந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்த RSS காரர்களை மறித்து விரட்டி தாக்கினர். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு சில போலீசாரை இருந்ததனால் போராட்டக்காரர்கள் போலீசாரை கண்டுகொள்ளாமல் RSS அமைப்பினருக்கும் DYFI அமைப்பினருக்கும் பலத்த மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலை தொடர்ந்து ஆங்காங்கே இருசக்கர வாகனங்களை போட்டுவிட்டு RSS ஓடிய காட்சிகளும் நம் கண்முன் தெரிகிறது. தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை சபரிமலை விஷயத்தில் கேரள மாநிலம் முழுவதும் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது.